ஹாய் அண்ணி. இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் போங்க. போயிட்டு மேலே நான் பாருங்கள் சர்ச் தொட்டோடனே அதில் SELLINAM செல்லினம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இங்கே பார்க்குற கீபோர்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதில் ABCD இருக்குது, அப்புறம் 1 2 3 இங்கே இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிற கீபோர்டு செல்லினம் தமிழ் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏற்கனவே நாம் பண்ணியிருக்கிறதுனால இப்படி காமிக்குது. அதை தொடுங்க. தொட்ட உடனே இந்த 3 இருக்குது பாருங்கள், இங்கே இந்த மாதிரி செல்லினம் வரும். இன்ஸ்டால் தொட்டுருங்க. தொட்ட உடனே இன்ஸ்டால் ஆகிடும். இது நம்ம நெட்டு ஸ்பீடை பொறுத்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இன்ஸ்டால் ஆன பிறகு ஒரு 2-3 ஸ்டெப் நம்ம பண்ணணும், அவ்வளோதான். இது ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே செல்லினம் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இந்த இடத்துல வரும். கெட் ஸ்டார்டடை தொட்டோடனே எனேபிள் செல்லினம்னு இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வருதா? எனேபிள் இன் செட்டிங்ஸ் அதை தொட்டோடனே இந்த இது எதுக்காக காமிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் கொடுத்தோடனே இந்த இன்புட் மெத்தட் நல்லதில்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு வரும். அதுக்கு நீங்கள் ஓகே கொடுக்கணும். அதுக்காக இந்த இடத்துல நமக்கு இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டுட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போது செல்லினம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதோ பாருங்கள், இந்த செல்லினம் இந்த இடத்துல டிசேபிள் ஆகி இருக்கும். அதை ஆன் பண்ணணும். அதை தொட்ட உடனே பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் அப்படின்னு வரும். ஸோ ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி இஃப் யூ ரீஸ்டார்ட் யுவர் ஃபோன், இதெல்லாம் நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இதுக்கும் ஓகே கொடுத்துடலாம். கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், இப்போ இது எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே வாங்க நீ அடுத்ததாக பேக் வரணும். இப்போ ஸ்விட்ச் இன்புட் மெத்தட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் ஸ்விட்ச் இன்புட் மெத்தட். கீழே இங்கிலீஷ் செல்லினம் அதை செலக்ட் பண்ணணும். அடுத்தது ஃபினிஷ்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். சரியா? இப்போதைக்கு பேக் வாங்க. பேக் வந்துட்டு வாட்ஸ்அப் இந்த மாதிரி இந்த ஐகான் இதில் உங்களோட மொபைலுக்கு வந்துடும். அடுத்தது வாட்ஸ்அப் வந்துடுங்க. வந்துட்டு டைப் பண்ணுறதுக்காக இங்கே கை வச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கீபோர்டு வித்தியாசமாக இருக்கா? இந்த 3 சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கும். இப்போது சாதாரணமாக டைப் பண்ணும்போது இங்கிலீஷ் வருது. அதுவே இந்த இருக்கு இல்லைங்களா கீழே இந்த இடத்துல, இப்போ நான் தொடுறது தெரியுது இல்லைங்க நீ? அந்த இடத்துல அதை தொட்டிங்கன்னா அடிஷ்னல் இதை எனேபிள் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட் டைம் தான் காமிக்கும் இந்த மாதிரி. இதோ பாருங்கள், ஓகே கொடுத்துட்டு இங்கே யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா, அதை நிறுத்திடணும். இங்கே தமிழ் 99 அதை ஆன் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு பேக் போகிறோம். இப்போ நம்ம இந்த அப்படின்றத தொட்டோன்னா இங்கிலீஷில் தமிழ் அடிப்போம்ல, KALVI அப்படின்னு அடித்தா கல்வி வருதா? அடுத்தது அதே மாதிரி இன்னொரு தடவை அந்த தொட்டிங்கன்னா அது தமிழ் எழுத்து வரும். வணக்கம். அடுத்தது தொட்டிங்கன்னா இங்கிலீஷ் வரும், வணக்கம். இங்கிலீஷில் தமிழ் அடிக்கிறது வரும். இன்னொரு தடவை தொட்டிங்கன்னா இங்கிலீஷே வரும், வணக்கம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இதை தொட்டாலே லாங்குவேஜ் மாறிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. பாய்.